பசங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று மூளை செஞ்சு பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்ன செஞ்சு எல்லாம் அவரைக்காய் சாம்பார் பீன்ஸு அதெல்லாம் செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. பிரசித்தியாவுக்கு வந்து காலிஃப்ளவர் சாதம் செஞ்சு கொடுத்தோம். சாப்பாடு காலிஃப்ளவர் செஞ்சு கிளறி கொடுத்துட்டோம். இப்போ என்ன செஞ்சு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, அப்புறம் பார்த்தா காயெல்லாம் எப்படி வச்சு சளி பிடிச்சதுனால சரி புளிக்குழம்பு வைக்கலாம், வெறும் புளி குழம்புல பருப்பு உருண்டை புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வைக்க போகிறேன். இப்போ தான் ஊற வைக்க போகிறேன். மணி 12:15 ஊற வைக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். பருப்பு வந்து இப்போ எவ்வளோ அளவு ஊற வைக்கணும்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ ஏன்னா பருப்பு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும், சரிங்களா? அதனால பருப்பு ஊற வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன் நான். அப்புறம் வெங்காயம் இந்த கல்லை கட் பண்ணணும். பார்த்துங்க, இது வந்து எண்ணெய் முளக்கு. இந்த ஒரு உலக்கு தான் போடுறேன், நாங்கள் மட்டும்தான். ஒரு உலக்கு பருப்பு, துவரம் பருப்பு, இது பருப்பு எல்லாம் ஊற வைக்கிறது காட்டணுங்கிறதுக்காக தான் போடுறேன் உங்களுக்கு. ஒரு உலக்கு துவரம் பருப்பு, இதில் ஒரு பிடி இப்படி கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இதில் தண்ணியில் போட்டு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறத்துக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். ஊற வச்ச துவரம் பருப்பை களையிறேன். ஆல்ரெடி 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். 1/2 மணி நேரத்துக்குள்ளே பிரசனா கால் பண்ணேன். எனக்கு பிரசனா பர்த்டே விஷ் பண்ண கூப்பிட்டேனால அப்படி பேசியிருந்தேன்னா லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் நீங்களும் சேர்ந்து பிரசனாக்கெல்லாம் விஷ் பண்ணுங்க. இப்போ வந்து பருப்பை களைஞ்சி போடுறேன் எடுத்து. நல்லா ஊறும். ஒரு உலக்கு போட்ட பருப்பு எவ்வளோ ஆயிடுச்சு பாரு. மீதி இருந்தால் கவலைப்பட மாட்டோம், நாங்கள் வடகறி போட்டுருவோம். இதில் பருப்பு நல்லா வடிஞ்சிட்ருக்கு. என்னென்ன தேவைன்னு காட்டுறேன் பாருங்கள். 3 பச்சை மிளகா 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 6, 1 ஸ்பூன் ஃபுல்லாக சோம்பு, 2 பூண்டு பல், கரெக்டாக 3 பட்டை துண்டு, அவ்வளோ, 2 கிராம்பு, அவ்வளோதான். இந்த மஞ்சத்தூள் வந்து பருப்போட போட்டு அரைக்க. உப்பு போட்டணும் இதில். உப்பு இதிலே போட்டு அரைச்சிடணும், ஏன்னா அப்போ தான் உப்பு போடுறது தெரியும். இது வந்து ஒருத்தவங்க வந்து குருமா ஸ்டைலில் வைப்பாங்க, பட்டை கிராம்பு அரைச்சி. அத்தை வந்து புளிக்குழம்பு ஸ்டைலில் வைப்பாங்க. அத்தை வைக்கிற மாதிரி தான் வைக்க போகிறேன். நான் வைக்க போகிற எல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் இதில் போட்டேன். போட்டுட்டு ஒரு சும்மா சுற்றிடணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் மிளகாயெல்லாம் நசும். அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு போட்டு அதை அரைச்சிடலாம். போட்டு அரைக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்ற தேவையில்லை. கலனி எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு கலக்கிறதுக்கு. அடுத்து புளிக்குழம்பு எப்படி இதை அரைச்சிட்டு உங்களுக்கு குழம்பு எப்படி கலக்குதுன்னு சொல்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி குறைப்பாக அரைக்கணும். நைஸாக இல்லை பாருங்க. இப்போ குறைஞ்சப்போ நல்லா தெரியும், பிரியாக தெரியுதா, உதிரியா கெட்டியமாக தெரியுதா? இதில் இன்னும் கொஞ்சம் கலக்கிற வேலையெல்லாம் இருக்குது. கருவேப்பிலை போடணும், வெங்காயம் போடணும், தேங்காயெல்லாம் போடணும். இப்போ குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இது வந்து இன்னும் குழம்பு இதெல்லாம் செய்யணும். அரைச்சி வச்சுட்டோம். குழம்பு எப்படி கலக்கிறதுன்னு காட்டிட்டு இதுக்கப்புறம் உருட்டி எப்படி போடுறதுன்னு காட்டும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ குழம்பு வந்து எப்படி கலக்குன்னு சொல்லித்தரேன். எப்படின்னு பாருங்க. எப்போவும் மெத்தேடு ஒன்று தான். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயிட்டும். அதுக்குள்ளே புளி ஊற வச்சுக்கலாம். இப்போ மணி எத்தனை கரெக்டாக? புளிப்பு குழம்புக்கு அது தேவைப்படுறதுனால புளி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றுவோம் நாங்கள். மீன் குழம்பு ஸ்டைலில் வச்சுட்டு அதில் உருண்டை போட்டுருவோம். வேறு புளி ஒரு பிடிச்ச அளவு புளி கரைச்சி பார்த்துட்டு வேணா போட்டுக்க, வேணா நிறுத்தி வச்சுக்கலாம். சுடுதண்ணி வைக்கிறேன் புளியை. எனக்கு சீக்கிரமாக ஊறும். புளி முன்னாடியே ஊற வச்சுருப்பேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா காட்டுங்க. முன்னாடியே ஊற வச்சுருவேன் நான் புளியெல்லாம் குழம்புக்கு. இப்போ ஒவ்வொன்றா காட்டுங்கிறதுக்காக செய்கிற புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சுடுதண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கலாம் பாருங்க. எப்பவும் போல் மிளகு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், ஜீரகம் 3/4 ஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாத்தூள் 3 ஸ்பூன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் நிறையா வைக்கிறேன், நைட்டுக்கு தோசைக்கு அவுட்டது. 3 ஸ்பூன் மிளகாத்தூள். நமக்கு ஆளுங்க ஜாஸ்தினால வைக்கிறேன். 3 ஸ்பூன் போட்டேன் வேணுங்கிறதுனால. வெங்காயம் வந்து இதே மாதிரி ஈக்குவலாக 4, 1 2 3 4 போட்டு வச்சுருக்கோம். நல்லா வணக்கணும். எவ்வளோ தேங்காய்? 1/2 மூடி தேங்காய் போட்டிருக்கேன். நான் சின்ன தேங்காயாக இருந்துச்சு, அதனால் 1/2 மூடி போட்டிருக்கேன். 1 கப் அளவு தேங்காய் வச்சுக்கோங்க.
1 கப்பு தேங்காய் அதை திருவுனது. புளி கரைச்சி வச்சுட்டேன். புளி ஊற்றுறேன் இப்போ. புளி ஊற வச்ச புளி கரைச்சி வச்சுட்டேன். எவ்வளோ புளி வேணும்? காட்டிட்டேன் அது அவங்ககிட்ட. காமிச்சிட்டிங்களா? ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். சரியா? இப்போ வணக்கினதெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் பாரு. மீன் குழம்புக்கு அரைக்கிற மாதிரி அந்த மசாலா நம்ம வடச்சட்டில் வளர்க்குறது எல்லாமே அரைச்சிட்டேன். ரொம்ப பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது. கரெக்டாக அரைச்சிட்டேன். மஞ்சத்தூள் அதில் போட மறந்துட்டேன். அதனால் இப்போ போட்டேன். எல்லாத்துக்கும் மஞ்சத்தூள் போடுறது தெரியும். இருந்தாலும் சொல்லிடுவோம். இந்த அரிசி கலந்த தண்ணி இருக்கு பார்த்தியா, இது மெயினாக ஊற்றுவேன் குழம்பு எது வச்சாலுமே. அரிசி கலந்த தண்ணியில் வந்து மீதி கலைஞ்சி ஊற்றுறேன். திஸ் இஸ் கழனி தண்ணி, அரிசி ஊற வச்ச தண்ணி. அதான் அவங்க எல்லாம் பார்க்குறவங்க தெரியுமில்ல எப்படின்னாலும். இருந்தாலும் சொல்லிடணும். அரிசி கலந்து எப்போவுமே நான் சமையல் வந்துங்க அரிசி கலந்த தண்ணி வந்தாங்க யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே அரிசி கலந்த தண்ணியில் தான் யூஸ் பண்ணுவேன். அரிசி ஒரு தடவை கழுவி ஊற்றிட்டு அடுத்த தண்ணியில் ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச தண்ணியில் எல்லாத்தையும் நடந்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லது உடம்புக்குன்னு அதுதான் செய்வேன். இப்போ கலந்து எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ வந்து தாளிக்க போகிறோம். அவ்வளோ குழம்பு முடிஞ்சிடுச்சு. மம்மியோட எல்லா குழம்பும் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அதாவது புளிக்குழம்பு, மீன் குழம்பு அதெல்லாம். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் கலந்து வச்சுருக்கேன் ரெடியாக. சரியா? உப்பு காரம் போடுறது எப்படி என்னன்னு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கு பாரு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகும். இன்னும் உப்பு காரமாக போடலாம் ஆகும். ஏன்னா நம்ம உருண்டை போடுறோம்ல, அதனால ஊறிடும். ஊறுறதுனால கொஞ்சம் இதாக பண்ணும். உப்பு போடுற குழம்புல உப்பு போடல. குழம்புல உப்பு போட்டுறேன். இப்போ தாளிக்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தில் காவாசி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 4. ஆல்ரெடி எல்லாமே போட்டு அதில் அரைச்சிருக்கோம். பூண்டு வெங்காயம் எல்லாம் அதில் போட்டு அரைச்சிருக்கனால இது தாளிப்புக்கு மட்டும். நல்லெண்ணெய் ஊற்றுறேன். தாளிக்க எண்ணெய் ஊற்றிட்டேன். ஓகே. எப்பவுமே கொஞ்சம் எங்கள் வீட்டில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே ஊற்றுவோம். திஸ் இஸ் நல்லெண்ணெய், குட் ஆயில். நல்லெண்ணெய். அஞ்சரை பெட்டியிலிருந்து கடுகு இறங்குகிறாரா? எண்ணெய் ஜாமெல்லாம் வாங்கணும். ஆல்ரெடி ஒருத்தங்க கேட்டீங்க அந்த தட்டைப்பயிர் குழம்பு கேட்டிருந்தீங்க. அந்த தட்டைப்பயிர் குழம்புக்குலாம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் மளிகை சாமான் லிஸ்ட்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் வைப்பேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்ததுக்கப்புறம் தட்டைப்பயிர் சுரக்காய் ஒரு நாள் கத்திரிக்காய் மொச்சக்கொட்டைலாம் புளிக்கணும் ஒரு நாள் லிஸ்ட்டில் வச்சுட்டேன். அதனால மளிகை சாமான் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தட்டைப்பயிர் சுரக்காய். அதனால இன்னைக்கு வந்து உருண்டை குழம்பு பாரு. சுட்டு சென்னை, கடுகு, வெந்தயம் 1/4 ஸ்பூன், அவ்வளோதான். மீன் குழம்பு தான் வரும் இது. பொரிகிறது. வெங்காயம், கருவேப்பிலை, நம்ம எப்பவும் போடுற பச்சை மிளகாய், பூண்டு. ஓகே. நல்லா வதக்கிட்டு இப்பயே வாசனை, நல்லெண்ணெய் வாசனை. எப்பயுமே நான் வந்து 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்துவேன் எல்லா புளி குழம்புலையும். இந்த ஸ்பூன்ல 1 சேர்த்துவேன். எதுக்கு? குளிர்ச்சிக்காகவா? நல்லது, வயிற்றுல காரம் சேர்த்தறனால 1 ஊற்றிட்டேன். ஒரு சின்ன ஸ்பூன்ல கொஞ்சமா. அடுத்து தக்காளி, அவ்வளோதான். இது நல்லா வணங்கணும்னே அந்த தாளிச்சு ஊற்றணும். வணங்கிடுச்சா? தக்காளி வணங்கதான் லேட்டாகுது எப்பவுமே. தக்காளி நல்லா வணங்கணும், மேட்ச் ஆகணும். அதுக்கு அரைச்சி விட்றது. ஆனால் அரைக்கிறப்ப எல்லா குழம்பும் ஒரே மாதிரி இருக்கனால சரி நீங்கள் வணக்கலாம்னு வணக்கினேன். நல்லா வணங்கணும். பருப்பு உருண்டை பாரு. பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை என்னென்ன கலக்கிறதுன்னு காட்டுறேன் பாரு. பெரிய வெங்காயம், இந்த அரைச்சி வச்ச பருப்பு, 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் பல்லு கிள்ளி போட்டுக்க நல்லாயிருக்கும் இது. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் இதை போட்டு இதை பிசைறோம். ஏழு வேலை நடக்கும் எப்போவுமே சரஸுக்காக. வேணான்னு சொன்னாலும் மனசு கேட்காது. இப்போ பருப்பு உருண்டை, அடுத்து அவளுக்கு வடை, இதில் வடை போடணும் அவளுக்கு.
சரி இது குழம்பு நாங்கள் எல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரி உருட்டி போட்டுருவாங்க சரசு இது. ஆனால் நாங்கள் வந்து இட்லி பண்ணையில தான் விதிப்போம். நானே அப்படிதான் பண்ணுவேன். நானே குழம்புல டைரக்டா போட்டுருவேன். கஷ்டப்பட்டு வேக வச்செல்லாம் போட தேவையில்ல. ஏன்னா நம்ம கொஞ்சம் நிறைய உருட்டுறோம்ல, முத்துக்காய் கொஞ்சம் கொடுக்கணும். முத்துக்காய்க்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் முத்துக்காய் ஒரு நிறைய போடுறப்ப உடஞ்சிரும். நிறைய போடுறப்ப உடம்பு ரொம்ப குழம்பு வந்து எப்படின்னா சேரு மாதிரி கதன்னு இருக்கும் குழம்பு. ஆளுக்கு 4 உருண்டை, ஒரு மீடியம் ஒரு 8 உருண்டை 10 உருண்டை போடுறவங்களும் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி பச்சையா போடுறது ஒரு 4 பேருக்கு அவங்களுக்கு தான் போட்டா செட் ஆகுமா எனக்கு தெரியல. நான் இட்லி பண்ணையில தான் போடுவேன். வேகுக்கு மாதிரி இட்லி பண்ண வச்சு இங்க பாத்துக்க சரசு நல்லா வணங்கிடுச்சு. ஓகே, இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வணங்குது பத்தியா? பூண்டும் நல்லா வணங்கிருக்கும் போது நல்லா தெரியுது பாருங்க. எண்ணெய் பத்தியா தெரியுதா? தக்காளி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ வந்து அந்த குழம்பை தூக்கி இந்த அரைச்சதெல்லாம் ஊற்றணும். இந்த குழம்பை ஊற்றிடணும். நல்லா கொதிக்கு. இட்லியை வேக வச்சுட்டு துணியை வந்து காய வச்சுட்டு அலசி இப்பதான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? துணியை ஈரப்பதத்துல வைக்கணும்னு. சொல்லுங்க. அத துணி ஈரப்பதத்துல வச்சாதான் நல்லா இருக்கும். ஈரமா நினைச்சேன். ஏன்னா முடமுடங்குல வைக்க முடியாதுல்ல, அதனால ட்ரையா இருந்துச்சுன்னா அந்த உருண்டை வந்து எப்பவுமே இட்லி துணியை போட்டு வெப்ப ட்ரையா தான் இருக்கும். அதை வந்து முடமுடன்னு விரிச்சு வச்சோம்னா எப்பவுமே. அது மட்டும் இல்லம்மி, நீங்க ஈரமா வச்சாதான் ஒட்டாம வரும். இல்லன்னா அந்த துணியில ஈரமா வச்சு இப்ப எல்லாம் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா குக்கர் இட்லி ஊத்துறாங்க. சரியா? எங்க இது உனக்கு ஆவி இட்லி தான். இட்லி துணி ஈரமா இருந்தா தான் ஒட்டாது. இப்ப வந்து இதுல உருண்டை வச்சுட்டோம். ஓகே. என் மூஞ்சி எப்பவுமே சிரிச்சுட்டு இருக்கு. மூஞ்சி கிட்டத்தட்ட 3 வருஷமா அழகு மூஞ்சி ஆயிடுச்சு. அப்படியா? ஆமா, கொஞ்சம் மாறணும். பாத்துக்கோ. 2ஆம் தட்டை வச்சுட்டு இருக்கேன் நானு. கரெக்டா 3 உருண்டை. ஏன்னா சரசுக்கு பிடிக்காதாங்க. சரசு ஒரு உருண்டை கூட திங்காது. பாத்துக்கோங்க. தட்டுல பாக்கும்போது இந்த குழம்பெல்லாம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த குழம்பு அவ்வளவு ஒரு அருமையான குழம்பு. இது அப்படியே டேஸ்டா இருக்கும். அடுத்த நாள் சாப்பிட இன்னும் நல்லா இருக்கும். இது வேகட்டும். உங்க அக்கா தங்கச்சிங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் தானே? பப்பியத்தை முத்துக்கா வந்து எங்க முத்துக்கா கொஞ்சம் குடுத்துடணும். ஏன்னா அவங்க 2 பேர்னால செய்ய மாட்டாங்க. அதை குடுத்துடணும். ஆனா நீங்க எங்க இருந்தாலும் பிடிக்காதுன்னு சொல்லுங்க. ஆனா அதுதாங்க முதல்ல ஊத்தி தைக்கும் தட்டுல. பாத்துக்கோங்க. எனக்கு குழம்பு பிடிக்கும். உருண்டை தான் நான் சாப்பிட மாட்டேன். பொரிச்சாதான் பிடிக்கும். எண்ணெய் அப்படியே மேல மிதங்கி கொதிக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. எண்ணெய் கொதிக்க நல்லா குழம்பு கொதிக்கணும். இது வேகணும். ஒரு 5 நிமிஷம் கேப் விடு. எஸ், வெந்துச்சான்னு குத்தி பார்க்கலாம். சந்தோஷமாவே குத்தி பாருங்களே. ஹாப்பி பர்த்டே டு மம்மி. நல்லா வெந்துருச்சு. ஒட்டுல பாரு. எஸ், தெரியுதா? நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. போறோம். உருண்டை வெந்துருச்சு பாரு. இப்போ வெந்து எடுத்தாச்சு. குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. குழம்பு வந்து இப்படிதான் இருக்கு. குழம்பு வந்து பாரு கொதிச்சிருச்சு. நல்லா நல்லா வெந்துருச்சா குழம்பு. இப்போ வந்து உருண்டையை ஒன்றா போட போகிறேன். 1 2 3 இந்த எண்ணி தான் போடுறாங்க பாருங்க. இவங்க ஹவுஸ்ல நம்ம பிரேமாத்தை வந்து கரெக்டா ஒரு ஆளுக்கு வஞ்சனை இருக்கக்கூடாதுன்னு கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த பழக்கத்துக்கு எங்க மம்மி எண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஆயிடுச்சு. ஊருட்டு குழம்பு ஊருனா போட்டு ஊற்றி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு வந்து சாப்பிடுங்க. ஊருட்டு குழம்பு மூடி வைக்க போகிறேன். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே ஓகே, மூடி வச்சிருங்க. அவ்வளோதானா? ஆஃப் பண்ணிட்டீங்க? குழம்பு கொதிச்சிருச்சு. அது ஊறிடும். அவ்வளோதானா? பருப்பு உருண்டை குழம்பு அப்படின்னு ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க. ரெகுலராக சாப்பிட்றது தான். ஸோ இது எப்படின்னா ஒரு மீன் குழம்பு ஸ்டைல்லே இருக்கும். இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை பாருங்கள். இந்த உருண்டைக்கு பதிலாக மீன் போட்டால் அது மீன் குழம்பு, உருண்டை போட்டால் உருண்டை குழம்பு. உருண்டை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. உருண்டை எந்த பருப்பில் செய்வாங்க? எந்த பருப்பில் செஞ்சாலும் கேள்வி உங்களுக்கு சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்றோம் நம்ம பேசுறதில்ல. இந்த உருண்டையை தனியாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குழம்பு மட்டுமே சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். ஸோ மீன் குழம்பு அப்படின்னே சொல்லலாம். உருண்டை குழம்பு அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குழம்பு வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் சேனலை பாருங்கள். எங்கள் ஸ்டைல் ரெசிபிஸ் நான் உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மம்மியை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் சந்திக்கிறோம். அண்ட் லட்சுமி விஜய், சாரா விஜய் அண்ட் மம்மி. டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல்.